கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட கேசிசி குடியிருப்பு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் கடந்த 4 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பலமுறை அரசின் கவனத்திற்கு இதனை எடுத்துச் சென்ற பொழுதும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பது என முடிவு செய்து 15க்கும் மேற்பட்ட தெருக்களில் உள்ள வீடுகளில் நோ வாட்டர் நோ வோட் என்ற ஆங்கில வாசகங்கள் அச்சடித்து ஒட்டப்பட்டுள்ளது. கரூர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கரடிப்பட்டியில் டீ அருந்தி தாரத்தப்பட்டை அடித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் ஜோதிமணி கரூர் மாவட்டத்திற்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக சார்பில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்து பேசி வாக்கு சேகரித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் அரைத்த மாவையே திரும்பவும் அரைத்துள்ளார்கள் என கிண்டலாக பேசினார். 9 ஆண்டுகள் கழித்து கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்து திமுகவும் காங்கிரசும் தாரை வார்த்து விட்டது என்று பாஜக கூறுவது பொய் என விமர்சித்து பேசினார். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.